ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம விஜய்க்கு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கல்யாணம் இருந்துட்டு இப்போவே கையெழுத்து போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ப்ரெஷர் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க, காவேரி கண்டிப்பா அந்த பேப்பர்ல சைனை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் இருந்துட்டு கையெழுத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு அமைதியவே நின்றுட்டு இருந்தா யாரு கையெழுத்து போடுறதுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டிமா, விஜய் எனக்கு என்கிட்ட நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நான் கையெழுத்து போடுறேன், விஜய் வந்து எனக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது நம்ம கல்யாணிக்கு. இங்க பாரு காவேரி, உனக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு சட்டப்படி ரெண்டு பேரையும் பிரிக்கலான்னு பாக்குறேன். அப்புறமா நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தன அவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணி இருந்துட்டு காவேரி கிட்ட சண்டைக்கு போறாங்க. இதெல்லாம் கேட்டு சாரதா இருந்துட்டு இங்க பாரு காவேரி, உனக்கு தான் அவன் வேண்டான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இல்ல, இப்ப கையெழுத்த போட்டு அவங்கள இந்த வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம காவேரியும் வேற வழியே தெரியாம அந்த பேப்பர்ல சைனும் போட்டுறாங்க. நம்ம கல்யாணி இருந்துட்டு சைன் போட்டாங்களோ இல்லையோ அந்த பேப்பரை புடுங்கிட்டு இங்க பாரு காவேரி, இனிமே விஜய பார்த்து பேசுறது இல்ல, போன் பேசுறதோ நடந்துச்சு உனக்கு வேற மாதிரி நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணி இருந்துட்டு நம்ம காவேரிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணியும் ராதாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம தாத்தா கிட்ட எல்லா விஷயமே சொல்றாங்க. காவேரி கிட்ட சைன் வாங்கியாச்சு, இப்போ விஜய் மட்டும் தான் நம்மளுக்கு சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்லவும் தாத்தா இருந்துட்டு இங்க பாரு கல்யாணி, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, விஜய்க்கும் காவேரிக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சட்டப்படி உங்களை ரெண்டு பேரையும் பிரிக்க தான் போறேன். காவேரி நம்ம குடும்பத்துல வந்தானா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும், நம்ம குடும்பத்துல நிம்மதின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு காவேரி, விஜய் எடுக்கிற முடிவை நீ எடுத்துட்டு இருக்க, அவங்க ரெண்டு பேர் தான் வாழ போறது, நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நம்ம கல்யாணிக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம தாத்தா மேல கல்யாணிக்கு புரிய வைக்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன, கடைசியா நம்ம விஜய்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயும் போனை எடுத்து பேசுறாரு. என்ன தாத்தா எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்கவும் நம்ம தாத்தா இருந்துட்டு தயங்கிக்கிட்டே இருக்காரு, என்ன சொல்றது எது சொல்றதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் என்ன, தாத்தா என்னாச்சு தாத்தா, எதுக்காக தங்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்லவும் இங்க பார்ப்பா விஜய், இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ அதிர்ச்சி ஆவ, நீ கொஞ்சம் காமா இரு, ஃபர்ஸ்டே நீ டென்ஷனா இருக்க, நான் சொல்றத காமா கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா முன்னாடியே எச்சரிக்கை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் இருந்துட்டு என்னன்னு சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு கல்யாணி செஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. காவேரி வீட்டுக்கு போயிட்டு கல்யாணி வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைனை வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் விஜய்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க தாத்தா, யாரை கேட்டு இதெல்லாம் பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவை பயங்கரமா திட்டாரு. இங்க பாருப்பா விஜய், நான் கல்யாணி கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனா கல்யாணி கேட்கற மாதிரியே தெரியல, நீ கல்யாணி கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து கல்யாணி கிட்ட போனை கொடுக்குறாரு. கல்யாணி இருந்துட்டு இங்க பாருப்பா, காவேரி வந்து உன் கூட இருந்தா உனக்கு நிம்மதியாவே இருக்காது, இனிமே காவேரியை விட்டு நீ நிரந்தரமா பிரியணும்னு சொல்லிட்டுனா நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி, அந்த முடிவை எடுத்தது நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம விஜய் வந்துட்டு காவேரி பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.